மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 தலைமை செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசு முதல் முறையாக பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. நாளை தினம் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையின் போது இந்த பொருளாதார ஆய்வறிக்கையும் சட்டப்பேரவையில தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதனைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநில திட்டக்குழுவின் சார்பில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-2025 ஆண்டுக்கான இந்த எக்கனாமிக் சர்வே ஆஃப் தமிழ்நாடு என்பதை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இது தமிழகத்திற்கு புதிதாக ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை பொறுத்தவரை ஒரு மாநிலத்தில் ஒரு தனி மனிதனுடைய வருமானம், அந்த தனி மனிதன் மூலமாக அவர் செலவழிக்கக்கூடிய நிலை, அதே போன்ற தமிழக அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள், பொதுமக்களுடைய தேவைகள் என்ன என்பது போன்ற பல்வேறு நிலைகள் தொடர்பாக தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதனைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து தற்போது தொடங்கி வைத்திருக்கக்கூடிய நிலையில நாளைய தினம் தமிழக நிதிநிலை அறிக்கை இந்த அரசினுடைய ஒரு இறுதி, இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்து ஒரு இறுதி முழு நேர நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில அந்த நிதிநிலை அறிக்கையோடு சேர்த்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையையும் அவர்கள் தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். எனவே இது தமிழகத்திற்கு புதிதாக ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாக இன்று பிற்பகல்ல தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை தினம் இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த பிறகு இது தொடர்பான விவாதங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய நிதிநிலை தொடர்பான விவாதத்தின் போது எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரிகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.